கண்ணன் முன்னாடி ஆண்டாள் பாடுகிறார். தன் மாமியாரை பற்றி பெயர் சொல்ல முடியாது, கண்ணனின் முன்னாலும் சொல்ல முடியாது. அதனால தான் ஒருத்தி என்கின்றார். அப்ப ஒருத்தி என்றால் என்ன பொருள் என்றால், ஒப்புயர்வானவள், அவளுக்கு நிகர் அவளே. ஏன் அவளுக்கு நிகர் அவளே? அண்ட சராசரங்கள் அத்துணையும் தன் வாயினுள் அடக்கிய கண்ணபிரானை தன் வயிற்றுள் அடக்கி சுமந்தவள் தேவகி. அதனால்தான் அவள் ஒப்புயர்வு ஆனவள், ஒருத்தி என்று சொல்லுகிறார்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து, தேவகியின் வயிற்றிலே பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து, அங்கே ஆயர்பாடியிலே நந்தபாபனுக்கும் யசோதையுடைய இல்லத்திலே வளர்ந்து ஓர் இரவில், எனக்கு ஒரே இரவில் நடக்குது இந்த நிகழ்ச்சி. ஏன்னா 8வது பிள்ளை யார் பிறந்தாலும் அந்த 8வது பிள்ளையார் கம்சனுக்கு தொல்லை என்று கேள்விப்பட்டவுடன் கம்சன் சிறையிலே அடைத்து விடுகிறான் தன்னுடைய தமக்கையான தேவகி. அதனால் அந்த ஓரிரவில் அங்கு முழித்துக் கொண்டிருந்தவர்கள் யாரும் 4 பேர் தான். வசுதேவர், தேவகி, கிருஷ்ணர், யசோதையின் மகள் யோகமங்கை, இந்த 4 பேர் தான் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இரவில. ஏன்னா அந்த இரவில தான் மாற்றம் நடைபெறுகிறது. ஆயர்பாடியில பிறந்தவன், மதுராவில் பிறந்தவன் ஆயர்பாடி வந்து வருகிறான். ஆக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒளித்து வளர, அதாவது கம்சனுக்கு, என சங்கு சக்கரத்தோடு பிறந்த கண்ணன் இவனை கொல்லுவான் என்று தெரிந்தவுடன் கண்ணன் ஆயர்வாடிக்கு வந்து மறைத்து வளர்க்கப்படுகிறான். கம்சனால் ஏதாவது தொல்லை வருமோ என்று ஓடி ஒளிந்து கொள்கிறான் என்று அர்த்தமில்லை. அதாவது ஒரு கம்சனுடைய காலம் வரும் வரை கண்ணன் பிரான் பொறுத்து கொண்டிருக்கிறான். அந்த காலம் வரும் வரை பொறுத்து கொண்டிருக்கின்றான். வள்ளுவர் சொல்ல, நாளம் கருதினும் கைகூடும். இந்த உலகமே நமக்கு கிடைக்கலாம் எப்ப? காலம் கருதி இடத்தால் செய்யும். இந்த நாளம், இந்த உலகம் உனக்கு வேண்டுமா? அதற்கு தக்க இடத்தையும் காலத்தையும் அறிந்து செயலாற்றினால் இந்த ஞானம் உனக்கு கிடைக்கும் என்பது. அதுபோல கம்சனை அழிப்பதற்கு காலம் கழிந்து வர வேண்டும் என்று கண்ணபிரான் பொறுத்திருக்கிறார். அவர் ஓடி ஒளியவில்லை. அப்படிப்பட்ட கண்ணபிரான் அந்த கம்சனுடைய செயல்களை எல்லாம் இவர்கள் பாடுகிறார்கள். தருக்கிலானாய் தான் தீங்கு நினைந்த, தருக்கிலான் என்றால் பொறுத்து கொள்ள முடியாதவன், பொறுத்து கொள்ள முடியாதவன். கண்ணபிரான் ஆயர்பாடியில் வளர்கிறான், நம்மை கொன்று விடுவானோ என்ற அச்சம், பயம் கம்சனுக்கு. அதனால அவன் செய்த அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் சொல்லுகிறாள் ஆண்டாள் இந்த பாடலில் வரிசையாக. பழைய நிகழ்வுகளாக இருந்தாலும் அதை நினைவுபடுத்துகிறாள். சகடாசுரனை அழித்தவனே, வத்சாஸ் கபிலா என்ற 2 அரக்கர்களை அழித்தவனே, பூதனையை மாய்த்தவனே, பிறகு கோலாயா வீழ யானையை வென்றவனே, மன்னர்களை எதிர்த்து போரிட்டவனே என்று இப்படி வரிசையாக அவனுடைய வீர தீர செயல்களை எல்லாம் ஆண்டாள் இந்த பாடலில் சொல்லி, தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து, தருக்கிலான் என்றால் அதான் வெறுப்புணர்வோடு, வெறுப்பை மடியில் கட்டிக்கொண்டு நெருப்பு போல இருந்தானாம் கம்சன். அந்த வெறுப்பை நெருப்பாக்கி கொண்டிருந்தான். எப்படா இவர்களை இந்த கண்ணனை வெல்லுவோம்? அப்படிப்பட்ட சகடாசுரன், அப்படிப்பட்ட அந்த அரக்கர்களை வென்ற நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே. நெருப்பெண்ண நின்ற நெடுமாலேனா அந்த ஊர் மக்கள் கூட இவனுடைய கம்சனுடைய அடாத செயல்களை எண்ணி வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டிருந்தார்களாம். அந்த நெருப்பையெல்லாம், அந்த மக்களுடைய நெருப்பையெல்லாம் கம்சனின் வயிற்றிலே கொண்டு சேர்த்த நெருப்பெண்ண என்ற நெடுமாலே. நெடுமாலே ஓங்கி உலகளந்த பெருமாளே, நெடுமாலே என்று ஒருவர் சொன்னார். நெடுமாலே என்று நெடுமாலை பற்றி நான் பேசினேன், எனக்கு நெடுமாலை என் கழுத்தில் வந்து விழுந்தது என்றார். திருமாலை நான் பற்றி பேசியதுனால எனக்கு பெரிய நீண்ட நெடிய மாலை என் கழுத்திலே வந்து விழுந்தது என்று நெடுமால் என்று அந்த இருவருடைய அழகுபட சொன்னார். அதான் தமிழுடைய அழகு. இப்படி இந்த நெருப்பண்ணன் என்ற நெடுமாலே என்ற கம்சனிடம் சொல்லிவிட்டு கண்ணன்
குறைகளை கேட்க இவர்கள் மனமிட்டு சொல்லுகிறார்களாம். கண்ணன் தன்னுடைய குறைகளை எல்லாம் கேட்டு எனக்கு பறை கொடுக்க வேண்டும், பறையை கொடுத்த ஆனால் உன்னுடைய வீர தீர செயல்களை எல்லாம் பாடி நாங்கள் பரவசம் அடைவோம் என்று ஆட்சியர்கள் கண்ணனிடம் கேட்பது போல இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் ஆண்டாள். இதில் இந்த திரும்பவும் இந்த ஆசாரியன் பெருமையை நாம் சொல்ல வேண்டும் என்றால் 8 எழுத்து மந்திரம் 2 எழுத்து மந்திரம். இந்த 8 எழுத்து மந்திரம் என்பது பெற்ற தாய், 2 எழுத்து மந்திரம் என்பது வளர்த்த தாய். 8 எழுத்து மந்திரத்தாலும் 2 எழுத்து மந்திரத்தாலும் வளர்க்கப்பட்ட ஆச்சாரியருடைய அடிகளை போற்றி வணங்க வேண்டும். கருக்கலானாகி தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்தனா கலியுக காலம். இந்த கம்சன் கலியுக புருஷன். அந்த களி இப்படித்தான் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் கலிகாலத்திலே. அந்த களியை அடக்க வந்த அந்த நெருப்பை பெருப்பண்ண என்ற நெடுமாளாக இந்த ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். அந்த களி மதத்தை செய்வதற்காக திருவடிகளை ஆசாரிய திருவடிகளை போற்றி அறுத்தித்துனா அர்ச்சனை செய்து ஆசாரியாருடைய திருவடிகளை அறுத்தித்து நாங்கள் அர்ச்சனை செய்கிறோம். இவர்கள் ஆச்சாரியர்கள் மோட்சம் என்ற புகழையும் புருஷகாரம் என்கின்ற அந்த இறைவனோடு அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்கின்ற அந்த புருஷகாரம் என்ற அந்த உயர்ந்த இடத்தையும் அவர்கள் நமக்கு தரக்கூடிய அந்த ஆச்சாரியருடைய திருவடிகளை போற்றி வணங்கி மகிழ்வோம் என்று உள்ளுரையாக ஆண்டார் இந்த பாசுரத்திலே அமைந்திருப்பது அழகு என்று சொல்லி இந்த பாசுரத்தினை நாம் காண இருக்கின்றோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தடுக்கிலானாகி தான் தீங்கு இணைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில், கஞ்சன் என்பது கம்சனை குறிப்பது, கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்று இந்த நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதையாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேவோர் எம்பாவாய். நன்றி.